ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டெஃபி. இன்றைக்கி இங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா டெல்லிக்கு டூர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு இன்றைக்கி ஷாப்பிங் டேன்னு சொல்லிட்டு கரோல் பார்க் மார்க்கெட் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே கிளம்பி போயாச்சு. நம்மளும் ஒரு ஷாப்பிங்கை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன கடை தான் இந்த கம்மல் கடை. ஐயோ, எவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸ்டட்டு மாடல்லையும் நிறையா இருந்துச்சு, ஜிம்கா மாடல்லையும் நிறையா இருந்துச்சு. எங்கள் அம்மா எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ ஸ்டெஃபின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாரத்துக்காண்டி தான் வெயிட்டிங் மம்மி, எடுத்துருவோன்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச நிறைய கம்மல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பலசோ பேண்ட்டு, நிறையா ஃபிட்டான பேண்ட்ஸு, அது எல்லாமே 200, 150, டாப்ஸு, ஷார்ட் டாப்ஸு, குர்த்தி எல்லாமே வச்சுருந்தாங்க விதவிதமாக. அதெல்லாம் 150, 100 ருபீஸ்க்கெலாம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. அதுவும் இல்லாமல் குவாலிட்டியும் எப்படி இருக்குதுன்னு தெரியலனால நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த கிங்ஸ் பேக் ஷாப் போனோம். எங்கள் மம்மியோட ஃப்ரெண்டு ஒரு ஆன்ட்டி அவங்க மருமகளுக்காண்டி ஒரு பேக் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் பேக்ஸ் வெரைட்டி நிறையா இருந்துச்சு. அதுவும் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் பக்கத்து கடையில் ஒரே கூட்டம், ஏதோ ஆஃபர் போல் நல்லா லைன் பெரிய க்யூவாக நின்றுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து விஷால் டி மார்ட்னு ஒரு கடை உண்டு. அங்கே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு நம்ம பர்ச்சேஸை டாப்ஸ்க்கு ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே வெரைட்டி குர்த்தி செம்ம வெரைட்டி இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயும் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச குர்த்தியாக ஒன்று ஒன்றா வச்சு பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச 4-5 குர்த்தி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துகிட்டு வெளியே வந்தால் ஒரே பசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பேல்புரி பையா இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லா ரேஷியோலையும் வெங்காயம், தக்காளின்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கேட்டோம். ஸோ அவங்களும் எல்லா ரேஷியோலையும் போட்டு லெமன், காரப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. செம்ம காரமாச்சு. அதை நல்லா சாப்பிட்டுட்டு பசி அடங்கவே இல்லை. சரி ஏதாட்டி ஒர்த்தாக சாப்பிடன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் KFC இருக்கிறத பார்த்தோம். வாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கம்பல் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே இழுத்துட்டு போய் அங்கே இருந்ததுலேயே ஒரு நல்ல காம்போவை பார்த்து செலக்ட் பண்ணி அதை வாங்கினா அது வரையே ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு உட்காந்தா நம்ம முன்னாடி நிறையா சிக்கன் பீஸு, கோலான்னு சொல்லி ஒரே சந்தோஷமாக போச்சு. இந்த சண்டே இப்படி தான் முடியணும்னு இருந்திருக்கும் போல். ஷாப்பிங்கோடு சேர்த்து KFC, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்னு சொல்லி ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கோக்கு, KFC, சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கட்ட ஆரம்பித்தாச்சு. அதை ருசித்து சாப்பிடும்போது ஐயோ அந்த டேஸ்ட்டே தனி. இருந்தாலும் நம்ம ஊர் சிக்கன் 65 தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்காது தான். ஆனால் என்ன செய்ய, நம்மளுக்கு இங்கே இதுதானே கிடைக்குன்னு சொல்லி அதை ஒரு கட்டிட்டு என் குழந்தைங்களும் என் கூட சேர்ந்து நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.